அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து சாதிய படுகொலைகளும் வன்முறைகளும் நடந்தேறிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இங்கிருக்கின்ற அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் மிகவும் மோசமான மனநிலை கொண்டவர்களாக, சாதி வெறி பிடித்த நபர்களாக ஒரு சிலர் இருந்து மொத்த அந்த துறைக்குமே அவமானத்தையும் கேவலத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு லாக்கப்பில் நடந்த, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த ஒரு கொலை, ஒரு தோழரை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவனை அடித்து காலை ஒடித்து கொலை செய்திருக்கிறார்கள். என்ன ஒரு காவல்துறையினருக்கு அந்த சகோதரர் மீது, அந்த தோழர் மீது என்ன அப்படி ஒரு பகை அப்படின்னு பார்த்தா ஒன்றே ஒன்று தான், அவர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருப்பது மட்டும்தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பட்டியல் சமூகத்தினர் குறிப்பாக இந்த ஆட்சியில் மட்டும் 10க்கும் மேற்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லையென்றால் குறைந்தது 9க்கு மேற்பட்டவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவலர்களால். ஏன்னா மொத்தம் 20க்கு மேலே இருக்குது. அந்த கொலையில் பாதி 40% இன்றைக்கி பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் தான் காவல்துறையால் இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே பட்டியலின சமூகத்திற்கு மிகவும் மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நடக்கிறது. தமிழகத்தில் தலித்துகள் வாழ தகுதியில்லாத இடமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒன்று பண்ணுங்கள், அப்படிங்க தலித்துகள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சின்னா எங்களை தனியாக பிரித்து விட்டுருங்க. ஏன்னா அது இருந்து உயிரோடு இருக்க வச்சு அடுத்த சாதிக்காரர்களை தூண்டி விட்டு, யாரோ அரசு சரியான நடவடிக்கை எடுக்காதனால, அரசனுடைய அந்த விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதனால தொடர்ந்து கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பட்டியல் சாதிக்காரங்க கிராமத்துக்குள்ளே பூந்து வெட்டுறது, நல்ல சட்டை போட்டால் வெட்டுறது, நல்லா படித்தா வெட்டுறது, நல்ல ஸ்கூலுக்கு போனால் வெட்டுறது, குடி தண்ணியில் பீயை கலக்கி கொடுக்கறது, இப்படிலாம் ரொம்ப மோசமாக இன்றைக்கி தமிழகம் மாறிக்கிட்டு இருக்குது. இது காரணம் யார்? ஆளுங்கட்சி பொறுப்பேற்றுக்கிட மாட்டுக்குன்னா வேறு யார் பொறுப்பேற்றுக்கிடுவா? திராவிட கட்சி, திராவிட மாடல் மிகவும் ஒஸ்ட்டு. நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், நாங்கள் அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், திராவிட கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்கிற நீங்கள் தமிழகத்தில் பட்டியல் சாதி மக்களாகிய தலித்துகள் வாழ இங்கே தகுதியில்லாத இடமா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே நவீன தீண்டாமையை சென்னையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சென்னை பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தலித் சமூகத்தை சேர்ந்த பட்டியல் சமூக மக்களை நீங்கள் இடம் மாற்றி 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 மாறி சென்னையை வளர்ச்சியின் பாதை கொண்டு போயிட்டுருக்குங்க. சென்னை அசூர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் தலித்துகளாகிய பட்டியலின சமூக மக்கள் அவர்களுடைய இருக்கிற இடத்துலேருந்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்குது தமிழக அரசு. இன்னும் நாங்கள் என்ன தான் செய்ய, உங்களுக்கு இன்னும் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சு நீங்கள் நாங்கள் நல்லது செஞ்சனால தான் நாங்கள் ஆட்சியில் அமர்ந்தோன்னு மமதையில் இருக்க போகிறீங்களா? இதுக்கு நல்ல தீர்வு உங்கள்கிட்ட கிடையாதா?